ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். அவர் நல்லவர், நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். இன்றைக்கும் அவருடைய வார்த்தையின்படி நம்மை நடத்தி செல்வார். அவர் வார்த்தையே நன்மையாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 3-4 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். இந்த வசனங்கள்ல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். தேவன் முதலாவது வெளிச்சத்தை கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்த வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அதற்கு பிறகுதான் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தேவன் படைக்கிறார். அப்ப வெளிச்சத்திற்கு மூலாதாரம் யாருன்னு பார்த்தா தேவன் தான், சூரியன் கிடையாது. God is the source of light and he found that source is good. தேவன் தான் வெளிச்சத்திற்கு ஆதாரம். அந்த ஆதாரம், அந்த தேவன், அந்த வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதான் சொல்கிறார். நம்ம எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக தேவனை, கடவுளை வைக்க வேண்டும். அதுதான் நல்லது அப்படின்னு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிறார். We got so many resources in our lives, but our source is God only. நம்முடைய வாழ்க்கையில பல ஆதாரங்கள் இருக்கு. நம்முடைய படிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், சம்பாத்தியமா இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், நிறைய மக்களாக இருக்கலாம். எத்தனை ஆதாரங்கள் இருந்தாலுமே எல்லாமே நல்லது தான். ஆனால் அவைகளை காட்டிலும் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆதாரமாக இருக்கும் பொழுது, எல்லாமே அவர் தான் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அது மிகவும் நல்லது அப்படின்றத தேவனே பார்க்கிறார். தேவனை ஆதாரமாக நம்ம வைத்திருக்கும் பொழுது அவர் புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில உருவாக்குகிறார். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, வெளிச்சம் என்பது ஒரு புதிய காரியம். அதற்கு முன்பதாக வெளிச்சம் அப்படின்ற ஒரு காரியம் இல்லவே இல்லை. இருள் மட்டும்தான் இருந்தது. ஒழுங்கின்மை, வெறுமை, இந்த மாதிரி காரியங்கள் தான் இருந்தது. வெளிச்சம் என்பது ஒரு புதிய கான்செப்ட். அந்த புதிய காரியத்தை தேவனே கொண்டு வருகிறார். தேவன் தான் வெளிச்சமாக இருக்கிறார். அவருடைய வெளிச்சத்தை தான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படி ஆண்டவர் வெளிச்சத்தை உருவாக்கினாரோ அதே போல இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை உருவாக்க போகிறார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். ஆண்டவரை மூலாதாரமாக நம்முடைய வாழ்க்கையில வைக்க வேண்டும். அவர் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா ஆதாரமாக இருக்கிறார். மற்ற ஆதாரங்களை நம்பி நாம் வாழ்வதை காட்டிலும் தேவ வார்த்தையை, தேவ வசனத்தை, அவருடைய வாக்கு தத்தங்களை நாம் ஆதாரமாக வைத்து வாழும் பொழுது புதிய புதிய காரியங்கள், இதுவரையும் பார்த்திடாத, கேட்டிராத காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு புதிய நாள், புதிய காரியங்களை எதிர்பாருங்கள். தேவன் உங்க வாழ்க்கையில ஆதாரமாக இருந்து பெரிய அதிசயமான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க.